மின்சார சட்டமூலத்துக்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல். அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தேச மின்சார திருத்தச் சட்டத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்றும் அவை நிறைவேற்றப்படாவிட்டால் அவை பாராளுமன்றில் 2/3 பெரும்பான்மை வாக்குகளாலும் வாக்கெடுப்பு மூலமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று தீர்ப்பளிக்க கோரி மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் உட்பட்ட 7 தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உயர் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுக்கள் நீதிபதிகளான AHMD நவாஸ், அர்ஜுன ஒபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுவை தாக்கல் செய்த மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உதித இகலகேவா முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் மின்சார சபை ஒரு நிறுவனமாக மாறும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். அதன் பங்குகள் திரைசேரி செயலாளரின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி நீர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் கட்டுப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் குறித்த சட்டமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்தார். இதன் மூலம் நீர்மின் உற்பத்தியை கட்டுப்படுத்த தனியார் நிறுவனங்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் நிலை ஏற்படலாம் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எச்சரித்தார். மின்சார சபை ஊழியர்களுக்கான இழப்பீடு தொடர்பான பிரச்சினைகள் உத்தேச சட்டத்தின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். மின்சார சபையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு இழப்பீட்டு முறை செயல்படுத்தப்படும் என்றும் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் கூறப்படாவிட்டாலும் அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த சட்டத்தின் கீழ் நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்ட நிறுவனத்தை நிர்வகிக்கும் பணிப்பாளர்களின் தகுதிகள் இந்த சட்டமூலத்தில் விவரிக்கப்படவில்லை என்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வணிக சட்டத்தின் நிபுணராக இருக்க வேண்டும் என்றும் மட்டுமே குறிப்பிடப்படுவதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில விதிகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் குறித்த விதிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்தை கோரினர்.